நான் ஹீராவ காதலிக்க தானே செஞ்சேன். ஏன் மறைக்கணும்? அஜித் குமார் அதிரடி. என்ன இப்படி சொல்லிட்டாரு? அஜித் குமார் நடிப்புல கடைசியா வெளியான விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த 2 படங்களுமே சுமார் ரக படங்கள் தான். அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறாரு. இந்த படத்த அஜித்தே கூட தயாரிக்கலாம் அப்படின்னும், விரைவிலேயே அத பத்தின அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னும் தெரியுது. இந்த நிலையில ஏகேவோட அதிரடியான பேட்டி ஒண்ணு கவனத்த ஈர்த்துட்டு வருது. அஜித் குமாருக்குன்னு பெரும் ரசிகர் படை இருக்குது. ரசிகர் மன்றங்கள அவர் கலைச்சாலும், அவருக்கான ரசிகர்கள் குறையவே இல்ல. தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோவுக்கு அதிக அளவு ஓப்பனிங் வசூல் கிடைக்கிறது அஜித்துக்கு மட்டும் தான். மன்றங்கள கலைச்சாலும் அவர் மேல ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய வெறி பிடிச்ச அன்ப பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மிரண்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு தனக்கான ரசிகர்கள பலமா வச்சிருக்காரு அவரு. கடைசியா அவர் நடிப்புல 2 படங்கள் கடந்த வருஷத்துல ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பையுமே அந்த 2 படங்களும் சம்பாதிச்சிருந்தது. ஆனா பெரும்பாலான ரசிகர்கள ஏமாத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் விடாமுயற்சி படம் இப்போ எல்லாருக்குமே பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல எல்லோராலயுமே கொண்டாடப்படும் பாருங்க அப்படிங்கிறது ஏகே ரசிகர்களோட தீவிரமான நம்பிக்கையா இருக்குது. அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தான் ஏகே நடிக்க போறாரு. ஒரு பக்கம் பிஸியா நடிச்சுட்டு வரக்கூடிய அஜித் குமார், இன்னொரு பக்கம் துபாயில நடைபெற்ற கார் ரேஸ்லயும் தன்னோட டீமோட கலந்துக்கிட்டாரு. அந்த போட்டியில வெற்றியும் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறமா அஜித்துக்கு பலரும் அவங்களோட வாழ்த்துக்கள சொல்லிட்டு வராங்க. அப்போதுல இருந்தே உற்சாகம் உச்சமாகி தன்னோட கார் ரேஸ் டீம் கூட பல நாடுகள்ல நடக்கக்கூடிய பந்தயங்கள்ல போய் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. அவரு ரேஸ்ல சம்பாதிச்சாலும் அடிக்கடி சினிமாவுல நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கான படையோட ஆசையா இருக்குது. இதுக்கிடையில பர்சனல் வாழ்க்கையிலயும் அஜித் பெரும்பாலும் கிளீன் இமேஜ் தான் வச்சிருப்பாரு. முதல்ல நடிகை ஹீராவ 90கள்ல தீவிரமா காதலிச்சாரு. ஆனா சில காரணங்களால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி அமர்க்களம் படத்துல நடிச்சப்போ ஷாலினிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த நிலையில ஹீராவுடனான காதல் பத்தி ஏகே கொடுத்த த்ரோபேக் பேட்டி ஒண்ணு மறுபடியும் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவரு அந்த பேட்டியில, "நீ ஒரு நடிகன் உணர்வுகளை எல்லாம் இப்படி திறந்த புத்தகம் ஆக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படி? அப்படின்னு எனக்கு புரியல. இமேஜ் அப்படின்னா என்ன? நான் ஏன் என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வைக்கணும்? நானும் ஹீராவும் காதல் பண்ணோம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன். காதல் தானே பண்ணேன். அது உயர்ந்த விஷயம் தானே. அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒத்து வரல. அதனால பிரிஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காரு.